தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கியதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே சென்னை மாநகரத்திலையும் பல இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. மழை பெய்வதையொட்டி சாலையில் ஆங்காங்கே மழைநீர் சாலையில் தேங்கி உள்ளது. இது போன்ற வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து இதுபோன்ற மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்காக தமிழக அரசு ஒரு மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை அமைத்துள்ளது. அந்த கட்டுப்பாட்டு மையம் சென்னை எழிலகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் இந்த மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து உடனடியாக பொதுமக்களோ அதிகாரிகளோ உடனடியாக அந்த கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வார்கள் என தமிழக அரசு சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் வருவாய்த்துறை இது போன்ற ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் மையத்திலே இது போன்ற ஒரு கட்டுப்பாட்டு மையம் செயல்பட்டு வருகிறது. எழிலகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாநில கட்டுப்பாட்டு மையத்தை 1070 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு இது போன்ற மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தகவல்கள் தெரிவிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு மையத்தை 1077 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு இது போன்ற மழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தகவல்கள் தெரிவிக்கலாம் எனவும் தமிழக அரசு சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மழை காலங்களில் நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சுகாதாரத்துறையும் தேவையான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக சுகாதாரத்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த மழை நேரங்களில் மின்சார வயர்கள் ஆங்காங்கே சாலைகளில் அறுந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் மின்வாரிய ஊழியர்களும் தயார் நிலையில் இருப்பதாக மின்சாரத்துறை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தீயணைப்புத்துறையும் குடிநீர் வடிகால் வாரியத்துறையும் தயாராக இருப்பதாகவும் தீயணைப்புத்துறையினர் ஆங்காங்கே சாலைகளில் மரம் விழுந்தால் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் குடிநீர் குழாய்களோ கழிவுநீர் குழாய்களோ எங்கே ஏதாவது குழாய்கள் உடைந்து சாலைகளில் அந்த தண்ணீர் தேங்கி இருந்தால் அதை சரி செய்வதற்கான பணிகளில் குடிநீர் வடிகால் வாரியத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் என குடிநீர் வடிகால் வாரியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு 1913 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு சென்னை மாநகரத்தில் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மழை நீரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்தோ அல்லது குடிசைகளில் மழைநீர் சென்றாலோ அது குறித்தோ புகார் தெரிவிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த வடகிழக்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பிரச்சனைகள் குறித்து உடனடியாக சரி செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அதே போன்று பாதிப்பு அடைந்தவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகையோ நிவாரண உதவிகளோ வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சீனிவாசுடன் செய்தியாளர் கோகுல்.